வெற்றி எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருந்தது வெற்றி, இந்த தாவேக்கா வெற்றி? கண்டிப்பா எதிர்பார்த்தோம் ஐயா. சூப்பரா ஜெயிச்சிருக்காரு. யாரும் எதிர்பார்க்கல. நல்லா ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி கொடுப்பாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லா பெண்மணிகள் விஜய் அண்ணா ஜெயிக்க வச்சிருக்காரு. நாங்களும் சப்போர்ட் பண்ணோம், இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணாங்க. சிறப்பான ஆட்சி அமைப்பாருன்ட்டு தமிழ்நாடு மக்கள் முழு ஆதரவு கொடுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் வெற்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அல்லாது தோழர்கள் தோழிகள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் வெற்றி. பாலவிழா பாப்பாவும் பல்லாங்குழி பாப்பாவும் ஒழித்து கட்டப்பட்டுள்ளார்கள். 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். அவர் கூட 3 கட்சிகளை கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டுதான் புரட்சி ஏற்படுத்தினார். நம்மளுடைய தளபதி அவர்கள் தனி பெரும்பான்மையாக தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறார்கள். மக்கள் மாபெரும் வெற்றியை அளித்திருக்கிறார்கள். இது ஒரு அலை அல்ல, சுனாமி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கருத்து கணிப்புலாம் வந்தது. கருத்து கணிப்புல எல்லாம் விஜய் 10 தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உடைச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது கருத்து கணிப்பு இல்லைங்க சார், கருத்து திணிப்பு. இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா திமுக அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், இங்க போயிடும், அங்க போயிடும், என்னென்னமோ சொன்னாங்க. பணம், ஜாதி, மதம் அனைத்தையும் காற்றில் பறக்கடித்து விட்டு மாபெரும் சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் ஒரே சக்தி. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தளபதியினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா இப்ப ஆட்சி அமைச்சிருவாரான, ஆட்சி அமைந்தே தீரும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆட்சி அமைச்சிட்டு வாரான்னா நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு தலைவரும் செய்யாதது விஜய் செஞ்சுட்டாரா? இப்ப எல்லா தலைவரும் அனுபவத்துல வந்தாங்க. ஆனா இப்ப 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு அனுபவம்னு எல்லாம் பேசுறீங்க சார். மத்தவங்க எல்லாம் என்ன சார் அனுபவம்? அரசியல் என்ன அனுபவம் வேண்டி கிடக்குது? எல்லாரும் எங்களை ஏடா கூடமா பேசினாங்க, தப்பு தப்பா பேசினாங்க. நான் கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு 57 வயசு. நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியில சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் தேசிய இயக்கத்துல இருந்தேன். ஆனா நான் கிட்டத்தட்ட 81 இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ நான் தற்குறியா? இவ்வளவு நாள் ஓட்டு போட்டேன், என்ன தற்குறியா வளர்த்தது யாரு? அந்த கட்சிகள் தானே. என்ன தற்குறியா வளர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தமிழனாக என்னை மாற்றியிருக்கிறார் தளபதி தலைவர் அவர்கள். ஆகவே அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி 50 வருஷத்துக்கு தளபதி அடிக்கிறதுக்கு கட்சியே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எதிர்பார்க்காத வெற்றி. ஆனா இவ்வளவு முன்னிலையில வருவாருன்னு எதிர்பார்க்கல. இன்னும் ஒரு 10 இது மட்டும் வந்துடுச்சுன்னா டைரக்டா சிஎம் தான். ஸோ அந்த ஒரு 10 இதுக்காக நாங்க இப்ப இதுலேருந்து வந்திருக்கோம், செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம். ஸோ நேரடியாக அவருடைய வெற்றியை நாங்க கொண்டாடலான்றதுக்காக இங்க பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சி. ஐடி கார்டு கிடைக்குது, விசில் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட வெற்றியை அவரோட சேர்ந்து கொண்டாடுறதுக்காக இங்க வந்திருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவர் தன்னிச்சையா நின்று ஜெயிச்சு வந்திருக்காரு. ஸோ அது பயங்கரமான வெற்றி. வேற எதுலையும் இது பண்ணல, தன்னிச்சையா இருந்திருக்காரு. ஸோ வேற எந்த கூட்டணியும் வச்சுக்கல. இப்போ மற்ற கூட்டணியெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க கூட எல்லாம். ஆனால் இவர் தன்னிச்சையா ஜெயிச்சு வந்திருக்காரு. அது பயங்கரமான வெற்றி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ எப்படி இதை செலிப்ரேட் பண்ண போறோம், இப்போ வின் பண்ணாங்கன்னா எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்னு தெரியல. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ செலிப்ரேட் பண்றதுக்காக விஜய் அண்ணா ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ பீப்புள்ஸ் எல்லாரும் எங்களை மாதிரியே பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. எப்படி இருக்கு இந்த வெற்றி? வரலாறு காணாத வெற்றியா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நாங்க ஆல்ரெடி மூவிஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எலெக்ஷன் எல்லாத்துலயுமே ரெக்கார்ட் பண்ணி மாசா போயிட்டு இருக்கோம். ஸோ சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே தேர்தலையும் ஹீரோ ஆயிட்டாரா? நாங்க எப்பவுமே ஹீரோ தானே. விஜய்னாலே மாஸ் தான். கண்டிப்பா சிஎம் விஜய் அப்படின்னு நாங்க உட்காருவோம் போஸ்டிங்ல. தேங்க்யூ. ஆனா இந்த வெற்றி எப்படி நான் பாக்குறீங்க? மிகப்பெரிய வெற்றி. ஸோ இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வரலாறை படைச்சிருக்கு. இது மக்களோட உறுதுணையோட மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. ஸோ அந்த மாற்றத்தோட வெளிப்பாடு தான் இதோட வெற்றி, தாவேக்காவோட வெற்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே எல்லாமே வந்திருக்கோம், விஜயண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம். தொண்டர்களா அப்புறம் ரசிகர்களா வர தொடங்கியிருக்காங்க.
இனி தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. இன்னையிலேருந்து ஒரு ஒரு புதிய ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் நடக்கிறதுனால கண்டிப்பாக தமிழகம் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் மட்டுமே இனி இனி இருக்குன்னு சொல்லி இந்த இந்த தருணத்தில் நான் தெரிவிக்கிறேன். அதை தாண்டி கருத்து தவிடு பொடி ஆக்கியிருக்கு. தாவேக்கா வந்து தவிடு பொடி ஆக்கியிருக்கு. ஸோ எத்தனையோ கிரிட்டிசைஸ், எவ்வளவோ கேளிக்கைகள், ஸோ எக்ஸிட் போல் அதுக்கப்புறம் அந்த கருத்து கணிப்பாகட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டான்னு எத்தனையோ விமர்சனங்கள், பல்வேறு விமர்சனங்களை தாண்டி இந்த வெற்றி கனியை தாவேக்கா வந்து பறிச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த தருணத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். இது வந்து வரலாறுக்கான வெற்றி சார். அதாவது 75 ஆண்டு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து கட்சி உங்களுக்கு ஆண்டிருக்காங்க. பட் இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைமாக எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் 24 கட்சி கூட்டணி டிஎம்கேல, ஏடிஎம்கே அலையன்ஸ் என்டிஏ கூட்டணி, இவ்வளோ கூட்டணியை முறியடிச்சு ஒரு தனி மனுஷனாக வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர், ஆனால் இப்போ விஜய் தொண்டனாக மாறிட்டோம். ஏடிஎம்கே டிஎம்கே பல கட்சி வருஷங்கள் ஆண்டுட்டாங்க, நிறைய பார்த்துட்டாங்க. இதில் மக்கள் நிறைய பார்த்துட்டாங்க, இவங்க எப்படி அவங்க எப்படின்னு. புதுசாக ஒருத்தர் வாய்ப்பு கொடுப்போம். விஜயகாந்தை வந்து கைவிட்டாங்க, ஆனால் விஜயை கைவிடக்கூடாது அப்படின்னா தளபதிக்காக மக்கள் இறங்கி ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருக்கும் வந்து பெரிய அதிர்ச்சி தான் மக்களுக்கு எல்லாமே. அதாவது அந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த பார்ட்டிஸுக்கு எல்லாமே பெரிய அதிர்ச்சி தான். ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் நம்ம தளபதி. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் ஆண்டு எல்லா எலெக்ஷனும் நம்ம டிவிகே கட்சி விசில் சின்னம் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். மக்களுக்கு நல்லா நடக்கும். இந்த அதாவது பொற்காலம்னு வாங்க, அது என்டிஆர் ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது நம்ம டிவிகே ஆட்சியில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 234 தொகுதியில் ஆல்மோஸ்ட் 110 தொகுதி ரீச் ஆகிட்டாரு. ஏன்னா இது சாதாரண வெற்றி இல்லை. யாராலும் இதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, ஆனால் ஜீர்ணிக்கவும் முடியும் மற்றவங்களால. கண்டிப்பாக இது அப்கமிங் எலெக்ஷன் எல்லாமே அவர் தான் ஜெயிப்பார். மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நம்ம டிவிகே தலைவர் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க, தாவேக்கா வெற்றியை? ஆக்சுவலாக நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு 70+ தொகுதி வரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இது மெஜாரிட்டியில் வின் பண்ணுறது ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஆக்சுவலாக ஒரு வரலாறு திரும்புகிற மாதிரி தான். 1977 அப்புறம் 2026 ஒரு வரலாறு திருப்பிட்டாரா விஜய்? திருப்பிட்டாரு. ஆக்சுவலாக 20% வாங்கியிருந்தாலே வரலாறு திருப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு எலெக்ஷனில் 30% வாங்கிட்டாருன்னா இது எம்ஜிஆரை இது பண்ணியிருப்பார் பர்சன்டேஜ் வைஸில். இப்போ ஆட்சி அமைச்சிட்டாருன்னா இது வரலாறு திருப்புறதுல வரலாறு அப்படியே ஃபுல்லாக புரட்டி போட்டாருன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு செயலை வந்து விஜய் செஞ்சுட்டாருன்னு நினைக்கலாம். கண்டிப்பாக யாரும் செய்யாத செஞ்சுருக்காரு. எதிர்பார்க்கல யாருமே. மீடியா ஃபுல்லாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. 5 தொகுதி ஜெயிக்க மாட்டான்னாங்க. ஃபஸ்ட்டு அவர் நிற்க தொகுதியில் வின் பண்ண மாட்டாருனாங்க. அப்புறம் 5ன்னாங்க, 25ன்னாங்க. இப்போ 100 110 நினைக்கிறேன் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸு. இன்னும் 8 தொகுதி தான். அது மெஜாரிட்டி வின் பண்ணிவிடுவாங்க நம்பிக்கை இருக்குது ஈவினிங்குள்ளே. நாங்கள் வந்து துறைமுகம் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். இப்போ இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்திய வரலாற்றிலேயே இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கட்சி தொடங்கி ஒரு 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து அவரோட பலத்தை வந்து காட்டியிருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய பணபலம், எவ்வளோ பெரிய படபலம் வச்சுருக்கிறவங்களாம் இன்றைக்கி மண்ணை கவ்வியிருக்காங்க. ஸோ இந்த வெற்றி வந்து ஒரு மாபெரும் வெற்றி. விஜயோட தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம், ஒரு 110 தொகுதிக்கிட்ட வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 தொகுதி நம்ம வந்து ஒரு 4 o'clock கண்டிப்பாக வந்துடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து படைச்சிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் படைச்சிருக்காரு. இதை வந்து எல்லாரும் வந்து மக்கள் வந்து திருவிழா போல் இப்போ இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு மேலே வந்து இந்த ஒரு தீய சக்தியோடைய ஒரு வேலை வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. நன்றி.